இல்லாத நம்ம இங்க வந்தா இங்கேயும் ஒரு ஈ வாயில வந்து உரைச்சிட்டு போகுது. ஈயெல்லாம் என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஏப்பா வீரண்ணா, அது என்ன நம்ம ஊர்ல ஃபேக்டரி எல்லாம் இழுத்து மூடிட்டாங்களா? விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு விவசாய பூரா அடிச்சு விரட்டி இருக்காங்களா? பத்தாவது உன் பொண்டாட்டி ஓன்ட்டு இருந்து பிரிச்சு கோர்ட்டு கேஸ்ல வேற போயிருக்காங்களா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட நீ சொல்லல? சொன்னாவா? சொல்லியிருந்தா பஞ்சாயத்துல அப்படி 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 கண்ணி எம்மைக்கிறதுக்குள்ள பூராத்தையும் தீர்த்துருப்பேன்ப்பா நானு. யார் நீ? பின்ன என்ன சாதாரணா? பஞ்சாப், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, பாம்பே, கல்கத்தா, என்ன இங்கெல்லாம் லாட்டரி வியாபாரம் பண்ண போறியா? அவங்க எல்லாம் வந்து எங்க பஞ்சாயத்தை தீர்த்து போறாங்க சொல்ல வந்தா லாட்டரி வியாபாரம் பண்ண போறோம். போடா பஞ்சாயத்து. ஓ பஞ்சாயத்து பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பஞ்சாயத்து ஆரம்பிச்சோன்னா 5-6 ஈ வந்துரும். ஈய வரட்டேன்னு சொல்லி துண்டு எடுத்து சுத்திக்கிட்டே 7 ஊர் தாண்டி போயிட்டு 8 மாசம் கழிச்சு திரும்பி வருவ. பஞ்சாயத்து உனக்கு தெரிஞ்சு போச்சா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ சொல்றது உண்மைதாப்பா. இப்படித்தான் போன வாரம் ஒரு 5-6 ஈய வரட்டிக்கிட்டே ஓடி போய் ஒரு இடத்துல 2 திரும்பி பாக்குறேன், திருச்சியை தாண்டிட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன பிச்சை எடுத்து அசிங்க. என் சொந்த செருப்பு அப்பப்ப தச்சு பழக்கம். அந்த அனுபவத்தை வச்சு வரேன் போறவனுக்கு எல்லாம் செருப்பு தச்சு கொடுத்து ஒரு வழியா காசுகளை தேத்தி லாரியில குரங்கு டாப்ல வந்தேன். இப்படிதான் டிரைவர் துப்புனா. அவன் துப்புனா? அவன்கிட்ட கடன் சொன்னா ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஏறலப்பா. சரி ஏன் பொழப்ப விடு.